திருப்புவனம் அஜித்குமாரின் மரண சம்பவம் தொடர்பாக போராட்டம் நடத்த அனுமதி கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனுவில் இருக்கக்கூடிய விவரங்கள் என்னென்ன, விரிவா சொல்லுங்க. திருபுவனத்துல விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமாருடைய மரணம் உள்ளிட்ட 24 காவல் நிலைய மரணங்கள் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுக்க முடிவு செய்திருந்தனர். இந்த போராட்டத்திற்கான அறிவிப்பு வெளியாகி 3ஆம் தேதி சென்னையில எழும்பூர்ல இந்த போராட்டம் நடத்துவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த 3ஆம் தேதி எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே நடைபெறக்கூடிய போராட்டத்திற்கு காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. முதல் கட்டத்துல அன்றைய தினத்துல மற்றொரு போராட்டம் அதே இடத்துல முடிவு செய்திருப்பதால இடம் அல்லது தேதியை மாற்றி அமைக்க வேண்டும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டு போராட்டம் நடத்த மறுப்பு தெரிவித்துள்ளது. உடனடியாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைமை மாற்று தேதியையும் மாற்று இடத்தையும் அறிவித்தது. அதன் அடிப்படையில வரக்கூடிய 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில இந்த போராட்டத்தை நடத்துவது என முடிவு செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இதுவரையில அந்த போராட்டம் நடத்துவதற்கான அனுமதியை காவல்துறை வழங்கவில்லை என தாவேகா சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என நீதிமன்றத்தை நாட தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு செய்யவும் முடிவு செய்திருக்கிறது. இதற்கான அனுமதியை நேற்று இரவு வரை பெறாத காரணத்தினால இந்த தற்போது நீதிமன்றத்தை நாடி இந்த போராட்டத்தை நடத்துவதற்காக அனுமதி காவல்துறை வழங்க வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞரணி சார்பில் மனு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.